Hello everyone. இன்னைக்கு நம்ம Salesforce அட்மினிஸ்ட்ரேட்டர் டியூட்டோரியல்ல ரிலேஷன்ஷிப் டாபிக்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? யூஸ்வலா ரிலேஷன்ஷிப் டாபிக்ஸ் வந்து Salesforceல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதனால டேட்டா ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்றதுனால நமக்கு டேட்டா ரிடன்டன்சி எல்லாம் ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய அட்வான்டேஜ்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டுடே அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து வாட் இஸ் லுக்அப் ரிலேஷன்ஷிப். லுக்அப் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப் அண்ட் லுக்அப் ரிலேஷன்ஷிப். ஸோ மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப்புக்கும் லுக்அப் ரிலேஷன்ஷிப்புக்கும் என்ன டிஃபரெண்ட், எப்போ லுக்அப் ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணணும், எப்போ மாஸ்டர் ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணணும் சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரோல் அப் சம்மரினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ரோல் அப் சம்மரி வந்து ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, யூஸ்வலா நீங்க போய் ஒரு ஒரு பட்டனோ இதை கிரியேட் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்காது. அது எப்போ எனேபிள் ஆகுனா, நம்ம மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஆப்ஜெக்ட்ல வந்து இருக்கிற மாதிரி ஆப்ஜெக்ட்ல மட்டும்தான் ரோல் அப் சம்மரி வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து லுக்அப் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லுக்அப் ரிலேஷன்ஷிப்ல லுக்அப் ரிலேஷன்ஷிப் என்னன்னா ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு பேரண்ட் ரெக்கார்டு மெனி சைல்டு ரெக்கார்டு இருக்கும். அதுதான் வந்து ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு மெயினா யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டேட்டா ரிடன்டன்சிக்காக யூஸ் பண்றாங்க. அப்படின்னா ரிப்பீட்டட் சேம் கைண்ட் ஆஃப் டேட்டா அப்படின்னா சேம் கைண்ட் ஆஃப் டேட்டா வந்து அவாய்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. டு அவாய்ட் ரிப்பீட் சிமிலர் கைண்ட் ஆஃப் டேட்டா. ஓகேங்களா? சேம் கைண்ட் ஆஃப் டேட்டா வந்து அவாய்ட் பண்றதுக்காக லுக்அப் ரிலேஷன்ஷிப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்து லுக்அப் ரிலேஷன்ஷிப்ல எப்படி, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். சப்போஸ் இப்போ டிபார்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இதுல ஸ்டூடெண்ட் இருக்கு, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா? இதுல இங்க இருக்கிற டீட்டெயில் எல்லாமே காமன் தான். அதாவது காலேஜ் நேம், என்ன லொகேஷன்ல இருக்கு, டிபார்ட்மெண்ட் என்ன, HOD நேம், எக்ஸாம் டேட், நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நேம், ஃபோன் நம்பர், இமெயில், ஏஜ், ஜெண்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் கம்மிங் ஃப்ரம். இந்த இதுதான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? இதுல இந்த டீட்டெயில் இருக்கு இல்லைங்களா, இந்த டீட்டெயில் எல்லாமே காலேஜ் நேம், லொகேஷன், டிபார்ட்மெண்ட் அண்ட் எக்ஸாம், HOD நேம் அண்ட் எக்ஸாம் டேட், இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா காமன் தான். ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 200 ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த டீட்டெயில் வந்து காமன் தான். ஓகேங்களா? ஆனா இங்க இருக்கிற டீட்டெயில் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். எக்ஸப்ட் ஜெண்டரை தவிர. ஜெண்டர், ஏஜ் கூட மேபி மாறலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம சொல்ல முடியாது. இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் நேம், ஃபோன் நம்பர், இமெயில், ஏஜ், ஜெண்டர், கம்மிங் ஃப்ரம், இந்த டீட்டெயில் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுல இந்த டீட்டெயில் எல்லாமே என்ன பண்ண போறோம்னா, டிபார்ட்மெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுல வந்துட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்ல இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் நேம், ஃபோன் நம்பர், இமெயில், ஏஜ், ஜெண்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து ஒவ்வொரு ரெக்கார்டா கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இங்க இருக்கிறதுல இப்போ 200 ஸ்டூடெண்ட் நம்ம கிரியேட் பண்ணா 200 இந்த டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸும் ஃபுல்லா கிரியேட் பண்ணோம். அதுக்கு பதிலாக 200 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து இங்க ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ல வந்து ஜஸ்ட் லுக்அப் மட்டும் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 200 இல்ல 1000 ஸ்டூடெண்ட் இருந்தாலுமே இதை வந்துட்டு ஒரே ஒரு டைம் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இதை ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் லுக்அப் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து லுக்அப் ரிலேஷன்ஷிப்புக்கு உண்டான சிம்பிள் எக்ஸாம்பிள். இது எப்படி பண்றதுன்னு சொல்லி இப்போ எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து செட்டப்ல போயிருங்க. செட்டப்ல போயிட்டு ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். டிபார்ட்மெண்ட் டீடைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் டூர்லயும் இதே மாதிரி வச்சிருக்கேன்.
நெக்ஸ்ட் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் நேம்னு மட்டும் ஃபீல்ட் நேம் வந்து இந்த ஃபீல்டு வந்து யூனிக்கா கிரியேட் ஆகுது டிபார்ட்மெண்ட் நேம்னு சொல்லி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஃபீல்டா கிரியேட் ஆகும் ஒரு ஆப்ஜெக்ட்ல. ஸோ இந்த டீடைல்லாம் உங்களுக்கு என்ன நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், வேணா சூஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் அலோ சர்ச்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த அலோ சர்ச் எதுக்குன்னா குளோபல் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வரணும் வேணுமா என்னமாங்கிறதா. இந்த ஆப்ஜெக்ட்ல கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட்ல ஏதாவது ரெக்கார்டு வந்து நீங்க சர்ச் பண்ணல வந்துச்சுன்னா குளோபல் சர்ச் பண்ணும்போது இந்த ரெக்கார்ட்ல ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரும். அதுக்கு தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்னன்னா டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட்ல ஜஸ்ட் டிபார்ட்மெண்ட் நேம்னு ஒரு ஃபீல்டு மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன ஃபீல்டுன்னு பாத்தீங்கன்னா லொகேஷன் காலேஜ் நேம். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு காலேஜ் நேம் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க. டெக்ஸ்ட்ல போயிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காலேஜ் நேம் கொடுத்துட்டு லென்த் உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அதில் நீங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து என்னென்ன ப்ரொஃபைலுக்குலாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்குது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் லே அவுட்ல வந்து ஆமாம் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணியாச்சு காலேஜ் நேம்னு. ஸோ காலேஜ் லொக்கேஷன் சொல்லிட்டு இன்னொரு ஃபீல்டு கிரியேட் பண்ணலாம். டெக்ஸ்ட் லொக்கேஷன் ஜஸ்ட் லென்த் வந்து நம்ம கொடுக்கறதா கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் யூனிக்கா வேணுமா மேண்டட்ரியா அந்த மாதிரிலாம் இருக்கு, உங்களுக்கு வேணா இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ரொஃபைல் இந்த ஃபீல்டுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்குது, எஸ்ன்னு கொடுத்துருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோன்னா காலேஜ் நேம் லொகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். டிபார்ட்மெண்ட் நேம் வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு. ஹச்ஓடி நேம் என்னன்னு சொல்லி இப்போ கிரியேட் பண்ண போறோம். நேம்ல டெக்ஸ்ட்ல போயிட்டு ஹச்ஓடி நேம் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியாச்சு. உங்க லென்த் வந்து உங்களுக்கு வேணுதை நீங்க கொடுத்துக்கலாம். சேவ் நியூ. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் டேட்னு இன்னொரு ஃபீல்டு. எக்ஸாம் டேட்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்ன்ற இத ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபீல்ட் நேம் வந்து எக்ஸாம் டேட். நெக்ஸ்ட் சேவ். இப்போ என்ன கிரியேட் பண்ணினா காலேஜ் நேம், டிபார்ட்மெண்ட் நேம், எக்ஸாம் டேட், ஹெச்ஓடி நேம், லொகேஷன் இதெல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இன்னொரு ஆப்ஜெக்ட் என்ன ஸ்டூடெண்ட் டீடைல்ங்கிறது இன்னொரு ஆப்ஜெக்ட். கிரியேட்ல கஸ்டம் ஆப்ஜெக்ட்ல போயிருங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட் நேம்ஸ் வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் நேம் மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட் நேமுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஸ்டூடெண்ட் ஐடி ஆட்டோ ஜென்ரேட்டர் நம்பர் ஆப்ஷன். இந்த எந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு வேணும், எப்படி எந்த ஃபார்மேட்ல வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபார்மேட் சூஸ் பண்ணிட்டு எஸ்டிடி 00ன்னு ஸ்டார்ட் ஆகணும். இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 000 இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா. இந்த ஃபார்மேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இந்த அதெல்லாம் அடிஷனல் ஃபீச்சர் தான், நீங்க வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ சர்ச். நெக்ஸ்ட் சேவ் பண்ணிருங்க. இப்போ வந்து என்னன்னு பண்ணிருக்கேன்னா ஸ்டூடெண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா ஸ்டூடெண்ட் நேம் ஆப்ஜெக்ட் நேம் வந்துருச்சு. ஸ்டூடெண்ட் டீட்டெயில்னு சொல்லி இருக்கணும். அதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் நேம் வந்துட்டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்னு சொல்லி வச்சிருங்க. ஸ்டூடெண்ட் டீட்டெயில்
டீடைல் இங்க வந்து டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருங்க. இது ஆப்ஷன் ஆப்ஜெக்ட் நேம் அது அதே இருந்துட்டு போகுது. ஸ்டூடெண்ட் நேம் லேஅவுட் நேம் மட்டும் சூஸ் பண்ணி அதே வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபீல்ட்ல வந்து நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணோம்னா நேம் கிரியேட் பண்ணணும். ஸ்டூடெண்டோட நேம் கிரியேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் நேமுக்கு ஜஸ்ட் டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கங்க. ஸ்டூடெண்ட் நேம் 100 சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் சேவ் நேம் ஸ்டூடெண்ட் நேம் ஃபோன் நம்பர். நெக்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர்னு சூஸ் பண்ணுறேன். ஃபோன் நம்பருக்கு வந்து இந்த ஃபோன் நம்பர் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா டெக்ஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபோன் நம்பர் ஓகேங்களா. ஃபோன் நம்பர் வந்து 10 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சேவ் நேம். இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோன்னா ஸ்டூடெண்ட் நேம் ஃபோன் நம்பர் கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஆப்ஷன் இருக்கு, அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்ன ப்ரொஃபைலுக்கு இது வந்து லேஅவுட்டுக்கு. ஸோ இப்போ இமெயில் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏஜ். இது வந்து நம்பர் ஃபார்மேட்ல கூட நம்ம இது வந்து ஏஜிங்கிறதுனால நம்பர் ஃபார்மேட்ல வச்சுக்கலாம். ஏஜ் நம்பர் ஃபார்மேட் என்ன எத்தனை டெசிமல் சொல்லி வருது, நான் ஜஸ்ட் 0ல வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் சேவ் ஏஜ் இமெயில் ஏஜ் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர். ஓகேங்களா. ஜெண்டர்ல வந்துட்டு நான் டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜெண்டர் லென்த் வந்து 10. நெக்ஸ்ட் சேவ் ஜெண்டர் சூஸ் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கம்மிங் ஃப்ரம் டெக்ஸ்ட்ல போயிட்டு ஸ்டூடெண்ட் கம்மிங் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். லென்த் வந்து 100. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன இதெல்லாம் கேட்குது, ஸோ இதை கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பேஜ் லேஅவுட் அசைன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம 2 ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து டிபார்ட்மெண்ட் டீடைல், நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் டீடைல். 2 ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ நீங்க ஆப்ஜெக்ட்ல போய் பாத்தீங்கன்னா, சாரி அப்ளிகேஷன்ல போய் பாத்தீங்கன்னா, செட்டப்ல போயிட்டு அப்ளிகேஷன் நம்ம என்ன அப்ளிகேஷன்ல வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா கம்பெனி டீடைல்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அப்ளிகேஷன்ல அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா டேப் வந்து கிரியேட் பண்ணோம். இப்போ 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு டேப் கிரியேட் பண்ணோம். ஸோ டேப்ல போயிட்டு டேப் சூஸ் என்டர் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்க. டேப்ல போயிட்டு நியூ கொடுங்க. நியூ பட்டன் எனேபிள் ஆகும். நியூ கிளிக் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ்னு சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் சம்திங் இது வந்து கொடுத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் இதான் நீங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது எந்தெந்த ப்ரொஃபைலுக்குலாம் எனேபிள் ஆகுதுன்னு சொல்லி கேட்குது. டிஃபால்ட்டா எல்லா ப்ரொஃபைலுக்குமே சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து எந்த அப்ளிகேஷன் சொல்லி கேட்குது. நான் டிஃபால்ட்டா எல்லா அப்ளிகேஷனும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இப்போ கம்பெனி டீட்டெயிலுங்கிறது டிபார்ட்மெண்ட் டீட்டெயிலுங்கிறது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயிலுக்கு வந்து ஒரு டேப் வந்து கிரியேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் டீட்டெயில் செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் சம்திங் இது ஒன்று ஸ்டைல் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க.
திரும்ப நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா நமக்கு 2 ஆப்ஜெக்டும் வந்து வந்திருக்கும் கம்பெனி டீட்டெயில்ல. ஓகேங்களா? இப்போ டிபார்ட்மெண்ட் டீட்டெயில், கம்பெனி டீட்டெயில் ரெண்டுமே வந்துருச்சு. இப்போ இப்போ வந்து நார்மலா நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு வந்துட்டு நியூ பட்டனை சூஸ் பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட் நேம் இசிஇ, காலேஜ் நேம் ஏஎம்எஸ், லொகேஷன் நாமக்கல், ஹெச்ஓடி நேம் சிவா, எக்ஸாம் டேட் சம்திங் நீங்க என்ன சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் என்ன சூஸ் பண்ணிக்கிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஸ்டூடெண்ட்ல போய் நம்ம கிரியேட் பண்ணனா இதுல வந்து லுக்அப் ரிலேஷன்ஷிப் வந்து எனேபிள் ஆகியிருக்காது. ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சைல்டு ஆப்ஜெக்ட்ல சூஸ் பண்ணணும். நம்ம சைல்டு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டூடெண்ட் தான். இங்க இங்க நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, டிபார்ட்மெண்ட் டீட்டெயில், சைல்டு டீட்டெயில். இதுதான் வந்து இது வந்து பேரண்ட், இது வந்து இந்த டீட்டெயில் வந்து பேரண்ட், இது வந்து சைல்டு. ஓகேங்களா? அப்போ சைல்டு ஆப்ஜெக்ட்ல தான் லுக்அப் ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபீல்ட் ரிலேஷன்ஷிப்ல நியூ கொடுங்க. லுக்அப் ரிலேஷன்ஷிப் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இது ரிலேட்டட் டு என்னன்னா டிபார்ட்மெண்ட் டீட்டெயிலுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் நேம், லேபிள் வந்து டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்னே இருக்கட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன லேஅவுட்னு கேட்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து லேபிள், கஸ்டம் லேபிள் கேட்குது. ஜஸ்ட் சேவ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா லுக்அப் ரிலேஷன்ஷிப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். எந்த இதுனா ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்துட்டு, சைல்டு ஆப்ஜெக்ட்ல இருந்துட்டு பேரண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து டீட்டெயில்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து லுக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா, ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ல வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா நியூ கொடுத்துருங்க. நியூ கொடுத்துட்டு ஜஸ்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம் ஸோ சசின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபோன் நம்பர் சம்திங் கொடுத்துருங்க. ஸ்டூடெண்ட் நேம் வந்து sasi@gmail.com சொல்லி கொடுத்துருக்கேன். ஏஜ் வந்து 25 சொல்லி கொடுத்துருக்கேன். ஜெண்டர் மேல், கமிங் ஃப்ரம் சென்னை. டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ல நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க டிபார்ட்மெண்ட் டீட்டெயில் வந்து லுக்அப் மட்டும் பண்ணியிருக்கோம். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில் வந்து நேவிகேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் இந்த டீட்டெயில் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஒரே டீட்டெயில் மட்டும் வச்சுட்டு நம்ம இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில மட்டும் நம்ம 1000 2000 நீங்க எத்தனை வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு ரெக்கார்டு கூட நம்ம எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம்னா ஸ்டூடெண்ட் நேம் சம்திங் அருண் சொல்லி கொடுத்துக்கலாம். ஃபோன் நம்பர் ஸ்டூடெண்ட் நேம் arun@gmail.com, ஏஜ் 25, மேல், கம்மிங் ஃப்ரம் வந்து சேலம், டிபார்ட்மெண்ட் நேம் இசி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ். ஓகேங்களா? இப்போ எத்தனை டீட்டெயில் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, மாஸ்டர் லுக்அப் ரிலேஷன்ஷிப்ல மாஸ்டர் டீட்டெயில வந்து டெலீட் பண்ணனா உங்களுக்கு சைல்டு ரெக்கார்டு வந்து என்ன ஆகுன்னா, இப்போ சைல்டு டீட்டெயில போய் பாத்தீங்கன்னா 2 ரெக்கார்டு கிரியேட் ஆயிருக்கீங்கன்னா சைல்டு ரெக்கார்ட்ல ஓகே சைல்டு ரெக்கார்ட்ல டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா,
டிபார்ட்மெண்ட் இருக்கும். இதுல வந்துட்டு நம்ம இப்போ இங்க இங்க டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது இப்போ நம்ம இதை மட்டும் கிளிக், இதை வந்து டெலீட் பண்ண போறோம். இசிங்கிறத வந்து நம்ம டெலீட் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ரெக்கார்டை நான் டெலீட் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்க ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் பிரேக் ஆயிருக்கும். பட் ஆனா சைல்ட் ரெக்கார்டு வந்து டெலீட் ஆயிருக்காது. பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் டெலீட் ஆயிருக்கு. பட் இந்த ரெக்கார்டு வந்து டெலீட் ஆகல. ஆனா மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப்ல இந்த மாஸ்டர் டீட்டெயில் நீங்க டெலீட் பண்ணீங்கன்னா சைல்ட் ரெக்கார்டு எல்லாமே டெலீட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். இப்போ நம்ம பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா லுக்அப் ரிலேஷன்ஷிப் தான் இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ லுக்அப் ரிலேஷன்ஷிப்ல சொன்ன மாதிரி தான் இது. லுக்அப் ரிலேஷன்ஷிப் வந்து ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். இது வந்து டேட்டா ரிடன்டன்சிக்கோசரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டு அவாய்ட் தி ரிப்பீட்டட் சிமிலர் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா இது வந்து சைல்டு ஆப்ஜெக்ட்ல தான் லுக்அப் ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம மாஸ்டர் டீட்டெயில்ல வந்து நம்மளோட மாஸ்டர் ரெக்கார்டை வந்து டெலீட் பண்ணிட்டா சைல்டு ரெக்கார்டு வந்து டெலீட்ல ஆகாது. பட் ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் பிரேக் ஆயிரும். ஸோ நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சது மாதிரி தான். ஓகேங்களா? ஆனா மாஸ்டர் டீட்டெயில்ல வந்து என்னன்னா மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப்ல மாஸ்டர் ரெக்கார்டை வந்து நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னா சைல்டு ரெக்கார்டும் டெலீட் ஆயிரும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப். ஸோ மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப்பும் சிமிலர் டு லுக்அப் ரிலேஷன்ஷிப் தான். பட் ஆனால் சம் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த master detail relationshipல if we delete master record then child record won't be deleted. Child record also deleted in master detail relationship. ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ஸோ ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதுக்கு எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். கம்பெனி அண்ட் எம்ப்ளாயின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். அதுல கம்பெனி நேம், லொகேஷன், அக்கௌண்ட் நேம் அண்ட் மந்த் இதெல்லாம் வந்து காமன். ஓகேங்களா? காமன்னா ஸோ ஒரு கம்பெனில இந்த மோஸ்ட்லி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி ஐடி, ஃப்ரம், ஏஜ், இமெயில் அண்ட் சேலரி இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ லுக்அப் ரிலேஷன்ஷிப் எக்ஸாம்பிள் மாதிரி தான் இருக்கும். ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கம்பெனின்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்துட்டு இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண போறேன். கம்பெனி நேம், லொகேஷன், அக்கௌண்ட் நேம் அண்ட் மந்த் இதெல்லாம் கிரியேட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி ஐடி அண்ட் ஏஜ், இமெயில் அண்ட் சேலரி இந்த ஃபீல்ட்ஸ்லாம் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் கிரியேட் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஃபீல்டுக்கும் எப்படி மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணா கம்பெனின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ செட்டப்ல போயிருங்க. செட்டப்ல போயிட்டு ஆப்ஜெக்ட் மேனேஜர் நியூன்னு சொல்லி ஒரு பட்டனை கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் ஆப்ஜெக்ட் இதை செலக்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்துட்டு என்ன வரும்னா லேபிள்ல வந்துட்டு கம்பெனி டீட்டெயில் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு கம்பெனி டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கம்பெனி நேம்னு சொல்லிட்டு ஃபீல்டு நான் கிரியேட் வச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ அலோ ஃபீல்ட் உங்களுக்கு இந்த அடிஷனல் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வேணா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குளோபல் சர்ச், அலோ சர்ச்சுங்கிறத குளோபல் சர்ச்னு சொல்லுவாங்க, நீங்கள் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சேவ்னு நான் கொடுத்தேன். ஓகேங்களா? இப்போ கம்பெனின்ற ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல ஃபீல்ட்ஸ்ல வந்துட்டு கம்பெனி நேம் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததுல இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லொகேஷன் வந்து கிரியேட் பண்ண போறேன். நியூல போயிட்டு ஜஸ்ட் டெக்ஸ்ட்ல நெக்ஸ்ட் கொடுங்க.
லொகேஷன் கம்பெனி லொகேஷன் அப்படின்னு சொல்லி ஃபீல்ட் நேம் கொடுத்துருக்கேன். லென்த் வந்து 100 கொடுத்துருக்கேன். ஸோ கீழே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணா நீங்க சூஸ் பண்ணலாம். மேண்டேட்டரியா யூனிக்கா அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு, உங்களுக்கு வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப நெக்ஸ்ட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் நம்ம ப்ரொஃபைலுக்குலாம் என்ன ப்ரொஃபைல் அசைன் பண்ணி கேட்குது. ஸோ நெக்ஸ்ட் லேஅவுட்ல இது கொடுத்துருங்க. ஸோ பேஜ் லேஅவுட் அண்ட் ரெக்கார்ட் டைப் தனியாக வீடியோவே இருக்கு. உங்களுக்கு அதை பத்தி நீங்க என்ன வீடியோ பார்க்கல நம்ம சேனல்ல இருக்கு, அதை போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னா அக்கௌண்ட் நேம் வந்து கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் நேமுக்கு டெக்ஸ்ட் அக்கௌண்ட் நேம் சொல்லி வச்சுட்டேன். லென்த் வந்து 100 வச்சிருக்கேன். ஸோ திரும்ப நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் சேவ் நேம். திரும்ப என்ன பண்ண போறோம்னா என்ன மந்த்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண போறோம். எந்த மந்த்துக்கு உண்டானது டெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த். ஸோ மந்த்துக்கு வந்து ஜஸ்ட் 110 போதும் மந்த்துக்கு. நெக்ஸ்ட் சேவ் நேம். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். கம்பெனின்ற ஆப்ஜெக்ட்க்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எம்ப்ளாயின்ற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம இந்த ஃபீல்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் மேனேஜர் போயிட்டு ஜஸ்ட் கிரியேட் ஒன் நியூ ஆப்ஜெக்ட், கஸ்டம் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல வந்துட்டு எம்ப்ளாயி டீடைல். இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் எம்ப்ளாயி டீடைல்ஸ் ஆப்ஜெக்ட் நேம். இங்க எம்ப்ளாயி ஐடின்னு சொல்லி ஐடி வந்து கொடுக்க போறேன். எம்ப்ளாயி ஐடியா டிஃபால்ட்டா வந்து சொல்லி கொடுக்குறேன். ஆட்டோ ஜென்ரேட் நம்பர் என்ன ஃபார்மேட்லனா நான் இப்போ கொடுக்குற ஃபார்மேட்ல ஆட்டோ ஜென்ரேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ என்ன ஃபார்மேட்னா ஃபார்மேட் 00ல எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 001ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடிஷனல் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வேணா நீங்க செலக்ட் பண்ணிக்கீங்க. நெக்ஸ்ட் ஹலோ சர்ச் இது ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. இது வந்து குளோபல் சர்ச் தான், அதுதான். நெக்ஸ்ட் சேவ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எம்ப்ளாயின்ற ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஃபீல்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல ஃபீல்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். நியூ கிளிக் பண்ணிட்டு எம்ப்ளாயி நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்ட வந்து கிரியேட் பண்ணோம். டெக்ஸ்ட்ல எம்ப்ளாயி நேம் சொல்லி கொடுத்துட்டேன். லென்த் வந்து 100. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சேவ் நேம் ஃப்ரம். ஸோ எம்ப்ளாயி கம்மிங் ஃப்ரம் அந்த ஒரு ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ண போறேன். டெக்ஸ்ட்ல எம்ப்ளாயி கம்மிங் ஃப்ரம் லென்த் வந்து 100 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் சேவ் நேம் கம்மிங் ஃப்ரம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏஜ் என்ன ஏஜ்னு சொல்லி கொடுக்க போறேன். ஏஜ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்பர்ல கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஃபார்மேட்டிங் கேட்குது. ஸோ டிஃபால்ட் டெசிமல்லாம் இது வேணாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். திரும்ப நெக்ஸ்ட் சேவ் நியூ. நெக்ஸ்ட் வந்து இமெயில் வந்து கிரியேட் பண்ணணும்.
இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணா நீங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சேலரி. சேலரி வந்து கரன்சி நம்மகிட்ட இருக்கு, ஆப்ஷன் இருக்கு, அந்த சூஸ் பண்ணிக்கலாம் கரன்சின்னு சொல்லிட்டு. ஃபீல்ட் நேம் வந்து சேலரி சேலரி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிம்பிளா 2 ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஆப்ஜெக்ட்னா கம்பெனி டீட்டெயில்ஸ் அண்ட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு 2 ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் டேப் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ டேப் கிரியேட் பண்றதுக்கு நீங்க செட்டப்ல போயிட்டு டேப்னு சர்ச் பண்ணுங்க. டேப்னு சர்ச் பண்ணிருங்க. சர்ச் பண்ணோடனே நம்ம 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணது, இந்த 2 ஆப்ஜெக்ட் இங்க வந்திருக்கும். ஸோ டேப் நியூ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் நேம் வந்து கம்பெனி டீட்டெயில் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து கேஸ்டர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சேவ். நெக்ஸ்ட் சேவ். நியூ எம்ப்ளாயி டீட்டெயில் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னென்ன அப்ளிகேஷன் கேக்குது, ஸோ எல்லாத்தையும் வந்து கொடுத்துருங்க. சேவ். இப்போ 2 ஆப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து இது பண்ணிட்டோம், டேப் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ கம்பெனி ஏதோ அப்ளிகேஷன்ல போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அது டேப் வந்து கிரியேட் ஆயிருக்கா இல்லையான்னு. ஸோ இன்னும் கிரியேட் ஆகல, ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு இப்போ வந்துருச்சு. கம்பெனி டீட்டெயில் அண்ட் எம்ப்ளாயி டீட்டெயில். ஓகேங்களா. இப்போ நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நார்மலா 2 ஆப்ஜெக்ட் மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம இன்னும் கிரியேட் பண்ணவே கிடையாது. ஓகேங்களா. மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, நீங்க சைல்ட் ரெக்கார்ட்ல போயிட்டு இதான் சைல்ட் ரெக்கார்டு வந்து எம்ப்ளாயி டீட்டெயில். சைல்ட் ரெக்கார்ட்ல வந்துட்டு நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப்னு ஒரு ரேடியோ பட்டன் இருக்கு, அதை சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இது வந்து எந்த மாஸ்டர் டீட்டெயில் மாஸ்டர் ஆப்ஜெக்ட்னு கேக்குது. நம்மளுடைய மாஸ்டர் ஆப்ஜெக்ட் வந்து கம்பெனி டீட்டெயில் தான் நம்மளுடைய மாஸ்டர் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. கம்பெனி டீட்டெயில். நெக்ஸ்ட் ஃபீல்ட் நேம் கம்பெனி டீட்டெயில்ஸ் சம்திங். ஓகே. சைல்டு வந்து ரிலேட்டட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் சம்திங் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இதுல வந்து என்னென்ன ப்ரொஃபைல கேக்குது, இது வந்து ஜஸ்ட் லே அவுட்ல கேக்குது. நெக்ஸ்ட் இது வந்து டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். லே அவுட்ல வந்து கேக்குது, கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப் வந்து கம்பெனின்ற பேரண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு எம்ப்ளாயின்ற ஆப்ஜெக்ட்ல வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி டீட்டெயில் வந்து கிரியேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. கம்பெனி டீட்டெயில் வந்துட்டு டிசிஎஸ் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. டிசிஎஸ் கம்பெனி லொகேஷன் வந்து சென்னை. அக்கௌண்ட் நேம் ஜஸ்ட் இடிஐன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மந்த் வந்து மேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இந்த டீட்டெயில் தான். இது வந்து மாஸ்டர் ரெக்கார்ட்ஸ். இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த மாஸ்டர் ரெக்கார்டுக்கு
எந்த ஒரு சைல்ட் ரெக்கார்டு கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா இங்க போய் பாத்தீங்கன்னா சைல்ட் ரெக்கார்டு வந்து எம்ப்ளாயி ரிலேட்டட் லிஸ்ட் வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ். ஓகேங்களா, இது வந்து எந்த ரெக்கார்டும் கிரியேட் ஆகல. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்ல போயிட்டு நீங்க சைல்ட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கம்பெனி டீட்டெயிலே டிசிஎஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு இந்த மாஸ்டர் ஆப்ஜெக்ட் ரெக்கார்டு எந்த கிளிக் பண்ணிட்டு ரிலேட்டட் லிஸ்ட்ல நியூ ஆப்ஷன் இருக்குன்னா இதை நீங்க சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு எம்ப்ளாயி சசின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கம்மிங் ஃப்ரம் சென்னைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏஜ் 25, இமெயில் வந்து sasi@gmail.com அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சேலரி வந்து 10,000 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். கம்பெனி நேம் வந்து டிசிஎஸ். ஸோ ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணியிருக்கேன், இன்னொரு ரெக்கார்டு கிரியேட் பண்ண போறேன். சேவ் அண்ட் நியூ. ஓகேங்களா, எம்ப்ளாயி நேம்ல வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து அருண் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கம்மிங் ஃப்ரம் சேலம், ஏஜ் 26, arun@gmail.com. சேலரி வந்து இவருக்கும் 10,000 கொடுத்துருக்கேன் டிசிஎஸ்ன்ற கம்பெனில. ஓகேங்களா, இப்போ சேவ் கொடுத்துறேன். இப்போ டிசிஎஸ்ன்ற மாஸ்டர் ஆப்ஜெக்ட்ல 2 ரிலேட்டட் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இதை வந்து நீங்க எம்ப்ளாயின்ற ஆப்ஜெக்ட்ல கூட டைரக்டா போய் பாத்தீங்கன்னாலும் 2 ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, கம்பெனி டீட்டெயில் டிசிஎஸ் குள்ள போயிட்டு ரிலேட்டட் லிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைல்ட் ரெக்கார்டு வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சைல்ட் மாஸ்டர் ரெக்கார்டை வந்து நான் டெலீட் பண்ண போறேன். ஓகேங்களா, இங்க 2 ரெக்கார்டு இருக்கு, நல்லா பாத்துங்க. 2 ரெக்கார்டு இருக்கு, டிசிஎஸ்ன்னு ஒரு ரெக்கார்டு இருக்கு. இந்த டிசிஎஸ் ரெக்கார்டை வந்து நான் டெலீட் பண்ண போறேன். ஏன்னா இந்த டிசிஎஸ் தான் மாஸ்டரா, இங்க வந்து லுக்அப் மாஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இங்க டிசிஎஸ் தான் மாஸ்டர் டீடைல் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா, சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டிசிஎஸ் வந்து டெலீட் பண்ண போறேன். டிசிஎஸ் டெலீட் பண்ணா என்ன ஆகுனா டெலீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ டெலீட் பண்ணா என்ன ஆகுன்னா நான் பிபிஇல ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். பட் மாஸ்டர் டீடைல் ரிலேஷன்ஷிப் இஃப் வி டெலீட் மாஸ்டர் ரெக்கார்ட் தென் சைல்ட் ரெக்கார்ட் வில் பி டெலீட்டட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இப்போ மாஸ்டர் ரெக்கார்ட் டெலீட் பண்ண உடனே நீங்க எம்ப்ளாயி டீட்டெயில் போய் பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் டீட்டெயில் என்ன டீட்டெயிலா இருந்துச்சோ அது எல்லா டீட்டெயிலுமே வந்து டெலீட் ஆயிரும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 ரெக்கார்ட் டெலீட் ஆயிரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு எரர் அடிக்கும். நோ ரெக்கார்ட் லைக் தட்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரர் மெசேஜ் வந்து த்ரோ பண்ணும். தேர் இஸ் நோ லுக் லைக் எ ப்ராப்ளம் அந்த மாதிரி எரர் வந்திருக்கு. இதுதான் வந்து மாஸ்டர் டீடைல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அதுவே நீங்க லுக்அப் ரிலேஷன்ஷிப்ல என்ன நடந்திருக்குன்னா நீங்க மாஸ்டர் ரெக்கார்ட் டெலீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் பிரேக்கப் ஆயிருக்கும், அந்த ரெக்கார்டுலாம் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் மெயின் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மாஸ்டர் டீடைல் ரிலேஷன்ஷிப்லயும் லுக்அப் ரிலேஷன்ஷிப், இது 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ என்ன வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். மாஸ்டர் ரிலேஷன்ஷிப்ல இப்போ சொன்ன மாதிரி தான் சைல்ட் ரெக்கார்டு வந்து டெலீட். அந்த அமௌண்ட் ஃபீல்ட் ஷுட் பி கரன்சி இன் டேட்டா டைப் இன் சைல்ட் ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு கரன்சியாக தான் வச்சுக்கலாம். மாஸ்டர் ரிலேஷன்ஷிப் இந்த ரிலேஷன்ஷிப் இன் சைல்ட் ஆப்ஜெக்ட். ஸோ சைல்ட் ஆப்ஜெக்ட் தான் மாஸ்டர் ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ லுக்அப் ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்கோம், மாஸ்டர் ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எப்போ வந்து when we need to use விச் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா மாஸ்டர் டீடைல் ரிலேஷன்ஷிப் எப்போ யூஸ் பண்ணோம், லுக்அப் ரிலேஷன்ஷிப் எப்போ யூஸ் பண்ணோம். அதாவது மாஸ்டர் டீடைல் மாஸ்டர் ரெக்கார்டு வந்து டெலீட் ஆனாலும் சைல்ட் ரெக்கார்டு இருக்கணும். சைல்டு ரெக்கார்டு இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணலாம், லுக்அப் ரிலேஷன்ஷிப் தான் கிரியேட் பண்ணணும். அதுவே மாஸ்டர் டீடைல் டெலீட் ஆகும் போது சைல்ட் ரெக்கார்டும் டெலீட் ஆகணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா மாஸ்டர் டீடைல் ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியல கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் இன்னொரு தடவை ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோல் அப் சம்மரி. ரோல் அப் சம்மரினா என்னன்னா இது வந்து சிமிலர் டு ஃபார்மா ஃபீல்டு. ஓகேங்களா, ஃபார்மா ஃபீல்டு என்ன, அதோட எக்ஸாம் 2 எக்ஸாமோட நான் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஃபார்மா ஃபீல்டு என்னன்னு தெரியும். ஓகேங்களா, ஃபார்மா ஃபீல்ட்னா என்ன, நத்திங் பட் அது வந்து நம்மளால வேல்யூ வந்து மேனுவலா என்டர் பண்ண முடியாது.
that field will be calculated from some related values, some related action பேஸ் பண்ணி அந்த ஃபீல்டுக்கு வேல்யூ வந்து அசைன் ஆகும். ஓகேங்களா? ரோல் ஆஃப் சம்மரியில வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 4 ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். சம் பண்ணலாம். இப்போ 4 ரெக்கார்டு வச்சுன்னா அந்த 4 ரெக்கார்டையும் சம் பண்ணி 4 சேலரி இருந்துச்சு 4 சேலரி சம் பண்ணி காமிக்கலாம். அப்படி இல்லைன்னா கவுண்ட் எத்தனை ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணலாம். மேக்சிமம் இந்த இப்ப இருக்கிற ஒரு 10 ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அந்த 10 ரெக்கார்ட்ல இது மேக்சிமம் வேல்யூன்னு சொல்லி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த வேல்யூ மினிமம் சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ரோல் அப் சம்மரி வந்து லுக்அப் ரிலேஷன்ஷிப்ல கிரியேட் பண்ண முடியாது. மாஸ்டர் டீடைல் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ரோல் அப் சம்மரி ஃபீல்ட்ல வந்து எங்க கிரியேட் பண்ணா மாஸ்டர் ஆப்ஜெக்ட்ல தான் கிரியேட் பண்ணேன். இங்க ரெண்டு லுக்அப் ரிலேஷன்ஷிப்பும் மாஸ்டர் ரிலேஷன்ஷிப்பும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சைல்டு ஆப்ஜெக்ட்ல வந்து கிரியேட் பண்ணிருப்போம். ஆனா ரோல் அப் சம்மரி வந்து மாஸ்டர் ஆப்ஜெக்ட்ல வந்து கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ அது எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம மாஸ்டர் டீடைல் ரிலேஷன்ஷிப்பா வச்சுக்கிறது வந்து கம்பெனி நேமும் எம்ப்ளாயி டீட்டெயிலும் எம்ப்ளாயி டீட்டெயிலும். ஓகேங்களா? இப்போ வந்து ஜஸ்ட் செட்டப்ல போயிட்டு ஆப்ஜெக்ட் மேனேஜரை கம்பெனி டீட்டெயில் இதுதான் மாஸ்டர் ஆப்ஜெக்ட். மாஸ்டர் ஆப்ஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணணும்னா ரோல் அப் சம்மரி ஃபீல்ட வந்து கிரியேட் பண்ணணும். ஜஸ்ட் ஃபீல்டர் லிஸ்ட்ல போயிட்டு நியூ கொடுங்க. நியூ கொடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோல் அப் சம்மரின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து எப்பவுமே உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்காது. மாஸ்டர் டீடைல் ரிலேஷன்ஷிப்ல மட்டும்தான் மாஸ்டர் ஆப்ஜெக்ட்ல மட்டும்தான் உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஃபீல்ட்ல வந்து என்னன்னா சேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எம்ப்ளாயி சேலரி. டோட்டல் எம்ப்ளாயி சேலரி அப்படின்னா அந்த கம்பெனிக்கு இருக்கிற எல்லாத்தோட எம்ப்ளாயோட சேலரியும் கவுண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இங்க பாத்தீங்கன்னா சம்மரைஸ்டு எந்த ஆப்ஜெக்ட் இதுதான் வந்து சைல்டு ஆப்ஜெக்ட். ஸோ சைல்டு ஆப்ஜெக்ட் டிஃபால்ட்டா இங்கே வந்துருச்சு. சைல்டு ஆப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் வருது. இந்த மாஸ்டர் டீடைல் ரிலேஷன்ஷிப்ல எத்தனை சைல்டு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கவுண்ட் பண்ணி வேணுமா, அப்படி இல்ல எல்லா ரெக்கார்டும் சம் பண்ணி வேணுமா, இல்ல மினிமமா இருக்கிற ரெக்கார்டு வேணுமா, இல்ல மேக்சிமமா இருக்கிற ரெக்கார்டு வேணுமான்னு உங்களுக்கு கேக்குது. நீங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். நான் சம்ன்ற ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிட்டு நான் சேலரின்ற ஃபீல்ட்ல வந்து சம் பண்ணி எல்லா டிசிஸ்ல எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்களோ அத்தனை எம்ப்ளாயோட சேலரி சம் பண்ணி புதுசா கிரியேட் பண்ண போற ஃபீல்ட்ல வந்து அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லா இதுல ஏதாவது உங்களுக்கு ஃபில்டர் கிரைட்டீரியா வேணாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எந்த ஃபில்டர் கிரைட்டீரியாவும் வைக்கல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கிரியேட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இது என்ன இதுன்னு கேக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து சேவ். இப்போ நம்ம ரோல் அப் சம்மரி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டோம். ரோல் அப் சம்மரி ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம மாஸ்டர் டீடைல் ரிலேஷன்ஷிப் மாஸ்டர் ரெக்கார்டை வந்து ஒன்று கிரியேட் பண்ணுவோம். கம்பெனி நேம் வந்து ஸ்ரீரியான்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். லொகேஷன் வந்து சென்னை. அக்கௌண்ட் நேம் வந்து FCA. மந்த் வந்து பிப்ரவரி சொல்லி வச்சுட்டு சேவ் கொடுக்குறேன். ஒரு மாஸ்டர் ரெக்கார்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதோட டோட்டல் சேலரி வந்து 0. ஏன்னா எந்த ஒரு சைல்டு ரெக்கார்டுமே இன்னும் கிரியேட் ஆகல. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறேன்னா நியூன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சைல்டு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ண போறேன். எம்ப்ளாயி நேம் சசி, கமிங் ஃப்ரம் சேலம், ஏஜ் 26, இமெயில் sasi@gmail.com, சேலரி வந்து 10,000 சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? என்ன கம்பெனி நேம் ஏரியான்ற கம்பெனில. சேவ் நீ ஒரு ரெக்கார்டு சேவ் பண்ணியிருக்கேன். இன்னொரு ரெக்கார்டு சேவ் பண்றேன். எம்ப்ளாயி நேம் வந்து துரை சொல்லி கொடுத்துருக்கேன். கம்மிங் ஃப்ரம் சென்னை. ஏஜ் 28, இமெயில் durai@gmail.com. ஓகேங்களா? சேலரி வந்து 10,000. ஸோ ஃபர்ஸ்ட்
ஒரு ரெக்கார்டு வந்து 10,000 சேவ் பண்ணியிருந்தோம். இப்போ இன்னொரு ரெக்கார்டு வந்து 10,000 சேவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க இந்த ஃபீல்ட வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 சம் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா 20,000 வந்திருக்கு. அதுவே இப்போ நீங்க போயிட்டு சைல்டு ஆப்ஜெக்ட்ல எடிட் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெக்கார்ட்ல போயிட்டு 10,000 இருந்தத 15,000 நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கம்பெனி டீட்டெயில்ல அது 2யும் சம் பண்ணி உங்களுக்கு 25,000 வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஆல்ரெடி 10,000 இருந்துச்சு. இப்போ 10,000 இருந்தா 25,000 மாத்தணும். ஸோ மொத்தமா 25 சாரி 10,000 இருந்து 15,000 மாத்தணும். ஸோ 15 பிளஸ் 10 25,000 கரெக்டா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ரோல் ஆஃப் சம்மரின்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்க இங்க இந்த கம்பெனிக்கு ஸ்டீரியான்ற கம்பெனிக்கு 100 ரெக்கார்டு கிரியேட் பண்ணியிருந்தாலும் 100 ரெக்கார்டுக்கு உண்டான ஃபீல்டு வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? இதுக்குள்ள எல்லா பாயிண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ஸ் பார்த்ததுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லுக்அப் சேல்ஸ்ஃபோர்ஸ்ல சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் டாபிக்ஸ்ல ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்துருந்தோம். ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு லுக்அப் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு பார்த்தோம். மாஸ்டர் டீடைல் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ மாஸ்டர் லுக்அப் ரிலேஷன்ஷிப் எப்போ கிரியேட் பண்ணோம், மாஸ்டர் டீடைல் ரிலேஷன்ஷிப் எப்போ கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் சம்மர் என்னன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது வரலாம் இப்போ பார்த்தது வரலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, எந்த கொரியா இருந்தாலும் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஸோ மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது மோர் டாபிக்ஸ் ஏதாவது வேணும்னாலும் சொல்லி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஜஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவை நான் ஃபார்வர்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ எப்போ இருந்துச்சுன்னு சொல்லி நீங்க மென்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து என்னுடைய ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது சேல்ஸ்ஃபோர்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா உங்க சேனல் வந்து வீடியோஸ் வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ்.